ப்ரையாரிட்டி கியூ யூஸ் பண்ணி டாஸ்க் ஷெட்யூலிங் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு கிவன் செட் ஆஃப் டாஸ்க் நமக்கு இன்புட்டா இருக்கும். ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு ப்ரையாரிட்டி இருக்கும். ஒரு ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க்கா எதெல்லாம் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். அந்த மாதிரி தான் நம்ம டாஸ்க் ஷெட்யூலர் வச்சு டாஸ்க்க வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ ஒருவேளை 2, 3 டாஸ்க்குக்கு வந்து ஒரே ப்ரையாரிட்டி இருக்குன்னா, அப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா, டைம் ஸ்டாம்ப்ன்னு ஒண்ணு பார்ப்போம். இந்த டாஸ்க் வந்து எப்போ கிரியேட் ஆச்சு அப்படின்ட்டு. இந்த 2, 3 டாஸ்க்ல வந்து எதுக்கு வந்து லோயர் டைம் ஸ்டாம்ப் இருக்கோ, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை 2 டாஸ்க்குக்கு டைம் ஸ்டாம்பும் ஈக்குவலா இருக்குது அப்டின்னா, அரைவல் ஆர்டர்ன்னு ஒண்ணு பார்ப்போம். அரைவல் ஆர்டர்னா என்னன்னா, இந்த டாஸ்க் ஷெட்யூலருக்கு இந்த டாஸ்க் எந்த டைம்ல வந்துச்சு. ஸோ எது ஃபர்ஸ்ட்டு வந்துச்சோ அது வந்து ஹை பிரையாரிட்டி இருக்கும். டைம் ஸ்டாம்புக்கும் அரைவல் டைம்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, டைம் ஸ்டாம்ப்னா என்னன்னா, இனிஷியலா அந்த டாஸ்க் எப்போ கிரியேட் ஆச்சு அந்த டைம். அதாவது நான் WhatsAppல ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன்னா, அது என் டிவைஸ்லேருந்து எப்போ அந்த மெசேஜ் போச்சு. அதுதான் அந்த டாஸ்க் அந்த மெசேஜோட ஒரிஜினல் டைம் ஸ்டாம்ப். அரைவல் டைம்ங்கிறது என் ஃப்ரெண்டோட மொபைலுக்கு அந்த மெசேஜ் எந்த டைம்ல ரிசீவ் ஆச்சு. அதுதான் அரைவல் டைம். இந்த இடத்துல அந்த டாஸ்க் ஷெட்யூலர் தான் அந்த ரிசீவர். ஸோ இந்த டாஸ்க் வந்து எந்த டைம்ல கிரியேட் ஆயிருக்கோ அதுதான் டைம் ஸ்டாம்ப். இந்த ஷெட்யூலருக்கு அது எந்த டைம்க்கு வருதோ அதுதான் வந்து அரைவல் டைம். நம்மளோட கிவன் இன்புட்ல ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு பிரையாரிட்டி இருக்கும் அண்ட் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் டைம் ஸ்டாம்ப் இருக்கும். அரைவல் டைம் வந்து இன்புட்டா வராது. ஷெட்யூலர் தான் அத கிரியேட் பண்ண போது. ஸோ நம்ம தான் மேனுவலா அரைவல் டைம் வந்து கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கப்புறமா அந்த பிரையாரிட்டிக்கு ஏத்த மாரி டாஸ்க்க வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். அந்த ரீஅரேஞ்சிங் ஆர்டர் என்னன்னா, ஹை பிரையாரிட்டி டாஸ்க் தான் ஃபர்ஸ்ட்டு. பிரையாரிட்டி ஈக்குவலா இருந்துச்சுன்னா, டைம் ஸ்டாம்ப் யாருக்கு ஏர்லியரோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு. 2 டாஸ்க்குக்கும் சேம் டைம் ஸ்டாம்ப் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் எது ஃபர்ஸ்ட்டு அரைவல் டைம் இருந்துச்சோ அதுதான் வந்து ஹை பிரையாரிட்டி. நம்ம என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி இத சால்வ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்லாம் யூசருக்கு இன்புட்டா வருதுல்ல, அந்த டாஸ்க் வந்து எந்த ஆர்டர்ல வருதுன்னு அந்த அரைவல் ஆர்டர நம்ம ட்ராக் பண்றதுக்கு இந்த மாதிரி டபுள் லிங்க் லிஸ்ட் லாஜிக் யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா அந்த டாஸ்க்குக்கான பிரையாரிட்டி ஃபர்ஸ்ட் லைனா வரக்கூடிய டாஸ்க் எல்லாம் ஒரு அரேல நம்ம போட்டு வச்சுக்கிறோம். ஸோ தட் ஃபர்ஸ்ட் டாஸ்க்குக்கு அரே இண்டெக்ஸ் 0 இருக்கும். செகண்டுக்கு 1, 2, 3, 4ன்னு இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அரைவல் டைம் மாதிரி. இங்க வந்து 2 டாஸ்க்குக்கு சேம் பிரையாரிட்டி அண்ட் சேம் டைம் ஸ்டாம்ப் இருந்துச்சு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்குக்கும், அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் டாஸ்க் 2க்குமே வந்து சேம் பிரையாரிட்டி அண்ட் சேம் டைம் ஸ்டாம்ப். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எது ரன் ஆகும்னா, அரைவல் டைம் எதுக்கு கம்மியோ, இந்த டாஸ்க்கோட அரைவல் டைம் 0 ஏன்னா அரேல ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம். இந்த டாஸ்க்கோட அரைவல் டைம் 4 ஏன்னா அரேல எண்டுல தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க்க நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த டாஸ்க்குக்கு வரும். இதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி ஆர்டர் ஆஃப் n log n. ஃபர்ஸ்ட் யுட்டிலிட்டி பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த கிளாஸ் டாஸ்க் என்னன்னா, நம்ம டபுள் லிங்க் லிஸ்ட்ல ஒவ்வொரு நோடுக்கும் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும்ன்ட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ நான் வந்து டாஸ்க் ஷெட்யூலர் போட போறேன். ஸோ ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஒவ்வொரு டாஸ்க்னோட இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஸோ கிளாஸ் டாஸ்க்குக்குள்ள 3 ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் பிரையாரிட்டி இருக்கும், டைம் ஸ்டாம்ப் இருக்கும், அரைவல் இண்டெக்ஸும் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்போ, என்னலாம் அதுக்கு வேல்யூ அசைன் ஆகணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர நெக்ஸ்ட் செட் பண்றோம். யூசர் குடுக்கக்கூடிய பிரையாரிட்டி, டைம் ஸ்டாம்ப் அண்ட் அரைவல் இண்டெக்ஸ அந்த ஆப்ஜெக்ட்க்கு நம்ம அசைன் பண்றோம். தென் நம்மளோட ஒரிஜினல் கிளாஸ் டாஸ்க் ஷெட்யூலர் கிளாஸ். இங்க நம்ம மெயின் மெத்தட் எழுதுறோம். மெயின் மெத்தட்ல ஸ்கேனருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, எத்தன டாஸ்க் இன்புட்டா வேணுமோ அந்த n வேல்யூவ யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம். அதுக்கப்புறமா இப்ப டாஸ்க் எல்லாத்தையும் ஒரே ஆர்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. நம்ம ஒரு அரேல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். சோ தட் அந்த அரே இண்டெக்ஸ வச்சுட்டு இந்த டாஸ்க்கோட அரைவல் டைம் இதுதான் ட்ராக் பண்ண போறோம்ல. சோ ஒரு அரே கிரியேட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஜெனரிக்கா ஒரு லிஸ்ட்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்றேன். லிஸ்ட் இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். லிஸ்ட் இதோட டேட்டா டைப் என்னன்னா, நான் இப்ப கிரியேட் பண்ணல டாஸ்க் கிளாஸ் அதோட டைப்ல தான் இது இருக்கணும். இதோட நேம் என்னோட லிஸ்ட்டோட நேம் டாஸ்க் லிஸ்ட் ஈக்குவல் டூ நியூ அரே லிஸ்ட் ஆஃப் n. ஸோ அரே லிஸ்ட்ன்னு நம்ம போடுறப்போ, இது ஒரு அரே மாதிரி இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ற நோட் இண்டெக்ஸ் 0ல இருக்கும். லைக்வைஸ் இண்டெக்ஸ் n வரைக்கும் இருக்கும். அரேயோட ப்ராப்பர்ட்டீஸ நம்ம இன்ஹெரிட் பண்ண போறோம். தென் இப்போ அந்த லிஸ்ட்டுக்குள்ள வேல்யூஸ் ஆட் பண்ண போறோம். ஃபார் லூப் வச்சுட்டு ஃபார் i = 0, i லெஸ் தேன் n, i பிளஸ் பிளஸ். ஸோ இதுதான் அந்த அரே இண்டெக்ஸ் 0 டூ n-1 வரது வரைக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் வேல்யூ ஆட் பண்ண போறோம். ஜெனரல் அரேயா இருந்தா டாஸ்க் லிஸ்ட் ஆஃப் 0 ஈக்குவல் டூன்னு நம்ம ஆட் பண்ணுவோம். ஆனா இது வந்து அரே லிஸ்ட்ங்கிறதுனால டாஸ்க் லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப்ன்னு குடுக்குறோம். ஸோ இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டாஸ்க்கோட பிரையாரிட்டி என்ன அப்படின்னு யூசர்ட்டருந்து இன்புட்டா வாங்குறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டாஸ்க்கோட டைம் ஸ்டாம்ப் என்ன, அதையும் யூசர் கிட்டேருந்து இன்புட்டா வாங்குறோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, டாஸ்க் லிஸ்ட்ல இத ஆட் பண்றோம். நம்ம அந்த அரே லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நோடா 0த் நோடா ஆட் பண்றோம். டாட் ஆட் ஆஃப்
இப்போ அந்த டாஸ்க் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஆட்டே கிரியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டாஸ்க் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம்ல. ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் பிரையாரிட்டி இருக்கும், டைம் ஸ்டாம்ப் இருக்கும் அண்ட் அரைவல் டைமும் இருக்கும்ன்ட்டு. ஸோ அதே ஆர்டர்ல நம்ம வந்து டாஸ்க்குக்கு இன்புட் குடுக்குறோம். ஸோ என்னோட டாஸ்க் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து நான் ஆட் பண்ண போறேன். ரெக்யர்ட் ஃபார்மட் என்னன்னா, நான் அந்த டாஸ்க் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதே பாராமீட்டர்ஸோடயே குடுக்குறேன். ஸோ இண்டெக்ஸ் 1, இண்டெக்ஸ் 2 லைக்வைஸ் 5 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம யூசர்ட்டருந்து பிரையாரிட்டி அண்ட் டைம் ஸ்டாம்ப வாங்கிட்டு அத வந்து நம்ம அரே லிஸ்ட்ல ஆட் பண்றப்போ, அப்டி அந்த அரைவல் டைம் அதாவது இண்டெக்ஸ் அரைவல் டைமா குடுத்து நம்ம அப்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்ப டாஸ்க் லிஸ்ட்ல நமக்கு வந்து 5 டாஸ்க் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம அந்த டாஸ்க் எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி வைக்கிற வேலைய முடிச்சுட்டோம். இனிமே ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். யாருக்கு வந்து ஹை பிரையாரிட்டியோ அத வந்து ஷெட்யூல் பண்ண போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர் பிரையாரிட்டி கியூ. ஸோ இந்த பிரையாரிட்டி கியூக்கும் அதே டாஸ்க் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்றேன். அரே லிஸ்ட்ல யூஸ் பண்ண மாதிரி. நியூ பிரையாரிட்டி கியூக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். பிக்யூ ஈக்குவல் டூ நியூ பிரையாரிட்டி கியூ ஆஃப் கம்பேரட்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா பிரையாரிட்டி கியூவோட கோர் லாஜிக் என்னன்னா, எது ஹை பிரையாரிட்டி அதுதான் வந்து டாப் நோடா இருக்கணும். ஸோ நான் போல் ஆப்பரேஷன் பண்றப்போ ஹையஸ்ட் பிரையாரிட்டி நோட் தான் எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகணும். So அதுக்கான லாஜிக் கம்பேரட்டர் எப்படி பண்றோம்னா, ஏ அண்ட் பி 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, யாருக்கு ஹை பிரையாரிட்டின்னு டிட்டர்மைன் பண்றோம். யூசிங் அ செட் ஆஃப் 3 இஃப் கண்டிஷன் வச்சுட்டு. பிரையாரிட்டி கியூவோட லாஜிக் என்னன்னா, ஹை பிரையாரிட்டி டாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூட்ல வந்து ஹையஸ்ட் பிரையாரிட்டி நோட் இருக்கணும். மத்த நோட்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருந்தாலும் நமக்கு நோ ப்ராப்ளம். இப்போ கம்பேரட்டர் லாஜிக் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டிய வச்சு தான் செக் பண்றோம். 2 நோட் இருக்கா? ஏ அண்ட் பி. இந்த 2மே அந்த டாஸ்க்கோட நோட் தான். ஸோ ஏயோட பிரையாரிட்டி வந்து பியோட பிரையாரிட்டியோட ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்றோம். 2மே ஈக்குவல்னா பிரையாரிட்டி ஈக்குவலா இருக்கிறப்போ அதுக்கப்புறம் டைம் ஸ்டாம்ப் வந்து செக் பண்ணுவோம். ஸோ பிரையாரிட்டி வந்து டிஃபரிங்கா இருக்கு. 2க்கும் டிஃபரெண்ட் பிரையாரிட்டியா இருந்தா மட்டும் தான் இந்த கம்பேரிங் நடக்கும். ஸோ 2க்குமே டிஃபரெண்ட் பிரையாரிட்டி இருக்குன்னா, நம்ம வந்து என்ன செக் பண்றோம்னா, இன்டிஜர் டாட் கம்பேர் ஆஃப் இந்த கம்பேர் ஃபங்ஷன் வந்து என்ன அவுட்புட் குடுக்கும்னா, இந்த 2 ஆர்க்யூமென்ட்ல ஃபர்ஸ்ட் ஆர்க்யூமென்ட் ஸ்மாலரா இருந்துச்சுன்னா, நெகட்டிவ் வேல்யூவ அவுட்புட்டா குடுக்கும். 2மே ஈக்குவலா இருந்துச்சுன்னா 0 அவுட்புட் வரும். ஃபர்ஸ்ட் ஆர்க்யூமென்ட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ் வேல்யூ அவுட்புட்டா குடுக்கும். இந்த பிரையாரிட்டிய வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல தானே சார்ட் பண்ணணும். ஹை பிரையாரிட்டி வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் தான் லோ பிரையாரிட்டி வேல்யூ வரணும். அதனால நம்ம ஆர்டர வந்து பி, ஏன்னு குடுத்துருக்கோம். ஒருவேள ஸ்மாலஸ்ட் பிரையாரிட்டி நோட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்டின்னா, இங்க ஏ டாட் பிரையாரிட்டி அதுக்கப்புறம் இங்க பி டாட் பிரையாரிட்டின்னு இருக்கணும். நம்ம சோ பிரையாரிட்டி ஈக்குவலா இருந்துச்சுன்னா, அப்புறம் டைம் ஸ்டாம்ப் செக் பண்ணணும். டைம் ஸ்டாம்ப் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் அரைவல் டைம் செக் பண்ணணும். ஸோ இப்ப டைம் ஸ்டாம்ப் 2க்கும் டிஃபரெண்ட்டா இருக்குன்னா, நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். 2 டைம் ஸ்டாம்பையும். 2ல எது ஸ்மாலரோ அத தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அததான் ஸோ ஆக்சுவலா இந்த கம்பேரட்டர் ஃபங்ஷனோட கோர் லாஜிக் என்னன்னா, இங்க ஏ அண்ட் பி 2 நோட்ஸ் இருக்குல்ல. ஸோ நம்மளோட நோட்ஸ் வந்து 1, 2, 3ன்ட்டு அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆகணும்னா, நம்ம இந்த கம்பேர் ஆப்பரேட்டர்ல எழுதுறப்போ ஏ, பி அப்படின்ட்டு ஆர்க்யூமென்ட்ட சேம் ஆர்டர்ல எழுதணும். சப்போஸ் டிசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு வந்து ஃபைனல் பிரையாரிட்டி இருக்கணும் அப்படின்னா, ஏ, பின்ட்டு ஃபர்ஸ்ட் கம்பேரட்டர்ல போட்டுட்டு, இங்க ரிட்டர்ன் பண்றப்போ இந்த கம்பேர் ஃபங்ஷன்ல பி அதுக்கப்புறம் ஏங்கிற மாதிரி மாத்தி எழுதணும். டைம் ஸ்டாம்பும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, ஃபைனலா நம்ம செக் பண்ணக்கூடியது வந்து அரைவல் இண்டெக்ஸ். எது வந்து ஸ்மாலரோ அதுக்கு தான் ஹை பிரையாரிட்டி. அதனால ஏ ஃபர்ஸ்ட், பி செகண்ட் அந்த ஆர்டர்ல எழுதிட்டோம். பிரையாரிட்டி கியூவோட லாஜிக் எழுதியாச்சு. இப்போ அந்த பிரையாரிட்டி கியூ ஆப்ஜெக்ட் டாட் ஆட் ஆல் ஆஃப் டாஸ்க் லிஸ்ட் இந்த அரே லிஸ்ட்ட நம்ம இன்புட்டா குடுக்குறோம். ஆட் ஆல் ஃபங்ஷனுக்கு. இது என்ன நடக்கும்னா, இந்த அரே லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து ஃபார் லூப் போட்ட மாரி ஒவ்வொரு எலிமெண்ட்டா ஃப்ரம் இண்டெக்ஸ் 0லேருந்து இண்டெக்ஸ் n-1 வரைக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இந்த மாரி பிரையாரிட்டி கியூல ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ எல்லாம் ஆட் ஆகி டாப் பிரையாரிட்டி இருக்கிறது ரூட்ல இருக்கும். இனிமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம பிரையாரிட்டி கியூல n டாஸ்க் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாஸ்க் பிரையாரிட்டி கியூ வந்து எம்ப்டி ஆகுறது வரைக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கையும் நம்ம வந்து ஹை பிரையாரிட்டி டாஸ்க்க பாப் அவுட் பண்ண போறோம். பாப் அவுட் பண்ணிட்டு அத பிரிண்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பிரையாரிட்டி கியூ ரீஅரேஞ்ச் ஆகி நெக்ஸ்ட் ஹை பிரையாரிட்டி எது இருக்கோ அது ரூட்டுக்கு வந்துரும். தென் அத வந்து பாப் அவுட் பண்ணிட்டு அத பிரிண்ட் பண்ண போறோம். லைக்வைஸ் சேம் ஆர்டர் டாஸ்க் ஈக்குவல் டூ பிக்யூ டாட் போல். நம்ம வந்து போல்ங்கிறப்போ பிரையாரிட்டி கியூல டாப் இருக்கிற டாஸ்க் வந்து ரிட்டர்ன் ஆகும். அந்த வேல்யூவ வந்து வாங்கி இந்த டாஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா டாஸ்க் டாட் பிரையாரிட்டி என்ன ஸ்பேஸ் விட்டுட்டு டாஸ்க் டாட் டைம் ஸ்டாம்ப் என்ன அத வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப டாஸ்க் வந்து பிரையாரிட்டி கியூல இருக்கிற டாஸ்க் வந்து எம்ப்டி ஆகுறது வரைக்கும் செகண்ட் ஹையஸ்ட் பிரையாரிட்டி நோட் என்ன அது இப்போ ரூட் நோட்ல இருக்கும். லைக்வைஸ் அத போல் அவுட் பண்ணிட்டு வாங்கி அதோட பிரையாரிட்டி அண்ட் அதோட டைம் ஸ்டாம்ப் நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் பண்றோம். லைக்வைஸ் அந்த பிரையாரிட்டி கியூ எம்ப்டி ஆகுறது வரைக்கும் இந்த வைல் லூப் வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். அப்புறம் ஃபைனலா அந்த அவுட்புட்ட நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். அண்ட் இதே இன்புட்ட நம்ம குடுத்தோம்னா, அவுட்புட் வந்து இந்த ஆர்டர்ல வரும். ஹையஸ்ட் பிரையாரிட்டி இருந்தது. இந்த 3 நோட். அது ஃபர்ஸ்ட் வந்து டைம் ஸ்டாம்ப்க்கு ஏத்த மாதிரி பிரிண்ட் ஆயிக்கும். அதுக்கப்புறம் லோவஸ்ட் பிரையாரிட்டி நோட்ஸ் பிரிண்ட் ஆகும்.